ராணிப்பேட்டை மேல்விசாரம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு பணியை மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது. மருத்துவமனை நேரம் தொடங்கிய பின்னரும் டாக்டரோ நர்சுகளோ வராமல் மருத்துவமனையின் இரும்பு கேட் பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அமைச்சர். தொடர்ந்து சிகிச்சைக்காக வெளியில் காத்திருந்த நோயாளிகளை தானே இரும்பு கேட்டை திறந்துவிட்டு உள்ளே அமர வைத்தார். உரிய நேரத்தில் பணிக்கு வராத டாக்டர் மற்றும் நர்சுகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கோபத்துடன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மருத்துவமனையில் அமைச்சரின் இந்த திடீர் ஆய்வு பணி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேல் விசாரத்தில் யார் இருக்கணும் காலையில் டாக்டர் இல்லை ஃபுல்லாக இருக்குது, எல்லா போஸ்டும் ஃபுல்லாக இருக்குது, ஆஸ்பத்திரி காலையில் எல்லாம் இருக்குது. எத்தனை டாக்டர் இருக்கணும்? இப்போ நான் மேல் விசாரத்தில் தான் இருக்கிறேன். ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு யாருமே இல்லை. காலியாக இருக்கு ஆஸ்பத்திரி. இப்போ டியூட்டியில் இருக்க நீங்கள் யார் யார் லிஸ்ட்டு கொடுங்க. இப்போ அவங்களுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் நோட்டீஸ் கொடுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வந்து? இல்லை இங்கே இந்த ஆஸ்பத்திரியில் வந்து கடைசியாக எப்போ பார்த்தீங்க? போன வாரம் வந்துருந்தீங்க. எத்தனை டாக்டருங்க? 5 டாக்டருங்க. காலையில் 8 மணிக்கு ஒரு டாக்டர் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியோட வெளியில் உட்காந்துருக்காரு. ஒரு நர்ஸு கூட இல்லை. இப்போ யார் யார் டியூட்டி இருக்கணும்? இப்போ எனக்கு அந்த இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் வாங்க. டிபிஹெச் குறைஞ்சி 8 மணிக்கு யாராவது ஒரு பிரெக்னன்ட் உட்காந்துருக்காரு. என்னன்னு உங்களுக்கு இப்பதான் இருக்கியா? எங்க அட்டண்டன்ஸ் இருக்கு. இப்போ யாராவது The person you are calling is not. காலையில் 8 மணிக்கு யாரும் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க. இப்போதான் வந்துருக்கீங்க. இப்போதான் வரணுமா? நீங்கள் லேட்டர் ஓகே. இப்போ யார் இங்கே இன்வெஸ்ட் இன்னத்துக்கு எத்தனை பேர் டாக்டர் யார்? டியூட்டி யார்? The person you are calling is not on. 8 மணிக்கு இன்னைக்கு 8 மணிக்கு யாருக்கு டியூட்டி இருக்கணும்? போடுங்க. வேறு சிஸ்டர் யாருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. 8 மணிக்கு இங்கே யாரெல்லாம் டியூட்டி இருக்கணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்கே டிடிஎஸ் போட்டீங்களா? அது எடுக்கல. அவர் தானே போட்டு அவர் டிஹெச் எங்கே வர கேட்குறீங்க சார்? நான் மேல் விசாரத்தில் இருக்கிறேன். இங்கே 5 டாக்டர் பொறுத்த வரைக்கும் போட்டுருக்கீங்க. இங்கே வந்து ஒரு டாக்டர் மட்டும் என்ன இருக்கணும்? 8 மணி. இப்போ மணி 8:15. டாக்டரும் இல்லை, நர்ஸும் இல்லை, யாருமே இல்லை. நான் மட்டும் வந்து ஒரு 15 நிமிஷம் ஆஸ்பத்திரியில் சுற்றி இருக்கிறேன். இப்போ ஒரு சிஸ்டர் வந்துருக்காங்க. ஒரு எம்எல்எஸ்பி. உங்கள் பேர் என்னன்னா? அந்த ஒரு நர்ஸ் மட்டும்தான் வந்துருக்காங்க. மட்டும்தான் வந்துருக்காங்க. அவங்களுக்கு 15 நிமிஷம் கழிச்சு இப்போ தான் அவங்க 8 மணிக்கு டியூட்டியாக வந்துருக்காங்க. இப்போ 8 மணிக்கு இங்கே இருக்க வேண்டிய ஒருத்தரும் இல்லை. டிஎஸ்ஓ கேட்டால் அவர் காலேஜ் பார்க்க அனுப்புறாங்க. இப்போ நம்ம இங்கே பில்டிங்லாம் புதுசாக கட்டிட்டு இப்போ டெக்னீஷியன்லாம் வச்சு தரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு. புது பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு பிரெக்னன்ட் பேஷண்ட்டு இப்போ அவங்க வெளியில் உட்காந்து யாரும் நோடிட்டு இல்லாமல் நோடிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 4-5 பேஷண்ட்டு மருந்து உட்காந்துருக்காங்க. இந்த பார்மசி எல்லாமே கலந்து
ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை. என்னன்னு கேட்கறதுக்கே ஆள் இல்லை. பேஷண்ட்டை மட்டும் 4 பேர் இருக்காங்க. இப்போ அந்த நீங்கள் டிஹெச்ஓ அவரை கூப்பிட்டு நான் வரவேற்கிறேன். இந்த உடல் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்கணும் அவங்க அத்தனை பேரும் நீங்கள் இப்போ நோட்டீஸ் கொடுங்க. வராததுக்கு டாக்டர் வராதது நடவடிக்கை எடுத்துருங்க. எல்லாரும் யாருமே இன்னைக்கு டியூட்டியில் இருக்க 8 மணிக்கு இப்போ எத்தனை மணிக்கு இங்கே இருந்து இருக்கணுமோ இவ யாருமே இல்லை. நில்லு யார் சொன்னாலும் கேட்காது. யாருமே இல்லை. வந்திருக்கிறது ஒரே ஒரு ராவணியம். அபிராமின்றவங்க 8 மணி டியூட்டிக்கு வந்திருக்காங்க. இப்போதான் வந்தாங்க. நாங்கள் வந்து 15 நிமிஷம் வந்திருக்காங்க. இந்த 8 மணிக்கு டியூட்டி வந்து யாரையும்